Praise the Lord, brothers and sisters. I am very happy to speak to all of you again. மீண்டுமாய் உங்கள் எல்லாரும் கூட பேசுவதிலே அதிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். We need to ask ourselves, what was God's original plan when he made man? தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவருடைய மூல திட்டம் என்ன என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். Because Jesus always referred people back to the beginning. என்றால் எப்பொழுதுமே இயேசு ஜனங்களை ஆதியிலே என்று பார்க்கும்படியாய் சொன்னார். Once in Matthew 19 when the Pharisees asked, is it all right to divorce your wife? மனைவியை தள்ளிவிடுவது சரியா என்று பரிசேயர்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே கேட்டார்கள். Jesus said, how was it in the beginning? ஆதி முதலாய் எப்படி இருந்தது என்று கேட்கிறார். Don't ask how is it after man has sinned. பாவம் செய்த பிறகு எப்படி இருந்தது என்று கேட்க வேண்டாம். மனிதன் பாவம் செய்த பிறகு So many things God has permitted after man has sinned. மனிதன் பாவம் செய்த பிறகு அநேக காரியங்களை தேவன் அனுமதித்திருந்தார். And under the law, so many wrong things the Lord permitted. பிரமாணங்களுக்கு கீழாக எத்தனையோ தவறான காரியங்களை தேவன் அனுமதிக்கத்தான் செய்தார். Not because he loved them, not because he loved those things which they were doing. அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவமான காரியங்களை தேவன் நேசித்தபடினாலே அல்ல. God has always hated sin. எப்பொழுதுமே அவர் பாவத்தை வெறுத்தார். But he knew that these people in the old covenant did not have the Holy Spirit. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அந்த பழைய உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்ந்த மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று ஆண்டவருக்கு தெரியும். So he did not expect much from them. ஆகவே அவர்களிடத்திலிருந்து அதிகமாக அவர் எதிர்பார்க்கவில்லை. He permitted divorce. விவாகரத்தை அவர் அனுமதித்தார். And he permitted an eye for an eye and a tooth for a tooth. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அந்த பிரமாணத்தை அனுமதித்தார். And he permitted enemies to be killed. சத்துருக்கள் கொல்லப்படும்படியாக அனுமதித்தார். But that was not God's original purpose for man. ஆனால் அது தேவனுடைய ஆதி திட்டம் மனிதனை குறித்து அல்ல. So when we think of what after the day of Pentecost God's will is to bring us back to the original purpose for man. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு தேவனுடைய திட்டம் என்னவென்றால் அந்த ஆதி நோக்கத்துக்கு திட்டத்திற்கு மனிதனை கொண்டு வர வேண்டும் என்பதாகும். That's why in marriage we must never have a divorce. ஆகவேதான் திருமணத்திலே நாம் ஒரு காலம் விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. That's how it was in the beginning. இப்படித்தான் ஆதி முதலாய் இருந்தது. But Christians all over the world are divorcing now. ஆனால் முழு உலகத்திலேயும் பல கிறிஸ்தவர்கள் இப்பொழுது விவாகரத்து செய்கிறார்கள். They are Old Testament people. அவர்கள் பழைய ஏற்பாட்டு மக்கள். They should call themselves Jews, not Christians. அவர்கள் தங்களை யூதர்கள் என்று தான் அழைத்துக் கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடாது. That's just one example. இது ஒரு உதாரணம். Anyone who takes revenge on another person, யாரெல்லாம் மற்ற நபர் மீது பழி வாங்குகிறார்களோ, he must call himself a Jew, not a Christian. அவன் கிறிஸ்தவன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடாது, தன்னை யூதன் என்று தான் அழைக்க வேண்டும். A Christian is not permitted to take any revenge according to Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரத்தின்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு பழி வாங்கக்கூடிய அனுமதியே இல்லை. Romans 12 verse 19 and 20. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். So if somebody does something to you and you take revenge on him, யாராவது உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார்கள், நீங்கள் அவரை பழி வாங்குகிறீர்கள், you must be honest and say, I am an old covenant Jew, I'm not a Christian. நான் பழைய உடன்படிக்கை யூதன், நான் கிறிஸ்தவன் அல்ல என்பதை நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் சொல்ல வேண்டும். Even if you don't say it, that is what you are. நீங்கள் அப்படி சொல்லாவிட்டாலும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். Can you hear me? Yes brother. Okay. I don't know what happens. Sometimes these things happen. என்ன நடந்தது தெரியவில்லை, சில சமயத்தில் இப்படிப்பட்ட தொந்தரவுகள் நடக்கிறது. But it doesn't disturb us. ஆனால் அது நம்மை சலனப்படுத்துவதில்லை, தொந்தரவு செய்வதில்லை. Many years ago I decided one thing. அநேக ஆண்டுகள் முன்பதாக நான் ஒன்றை தீர்மானித்தேன். Nothing on earth will disturb me except sin. பாவத்தை தவிர எந்த ஒரு காரியமும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது, எனக்கு சலனத்தை உண்டாக்கக்கூடாது. They're all absolutely minor, unimportant things. இவைகளெல்லாம் முற்றிலுமாய் சிறிய முக்கியமற்ற காரியங்கள். Even financial loss, I said, it will never disturb me. Only sin will disturb me. பண இழப்பு கூட நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது, பாவம் மட்டுமே நமக்கு அது தொந்தரவாக இருக்க வேண்டும். Make a decision like that in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ளுங்கள். I'm going to come to that life, Lord, when nothing on earth will disturb me except sin. ஆண்டவரே, பாவத்தை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் எனக்கு சலனத்தை உண்டாக்க கூடாது என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். And I believe it will go well with you. அப்படியானால் உங்களுக்கு சீராய் காரியங்கள் நடைபெறும். When God made man, what was his original purpose? தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது ஆண்டுடைய அந்த ஆதி திட்டம் என்ன? For that you have to go to Genesis chapter 1. அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். And twice it is written there. அங்கே இருமுறை எழுதப்பட்டிருக்கிறது. Very important. மிக முக்கியம். When God wanted to make man, தேவன் மனிதனை சிருஷ்டிக்க விரும்பின பொழுது he first said something. முதலாவது ஒன்றை சொன்னார். Genesis 1:26. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Let us make man in our image according to our likeness. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. Twice it means the same thing, in our image or according to our likeness. நம்முடைய சாயல் என்று சொன்னாலும் நம்முடைய ரூபம் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். இருமுறை ஆண்டவர் சொல்லுகிறார். He's saying it twice to emphasize what is his purpose in creating man. மனிதனை உண்டாக்குவதிலே அவருடைய நோக்கம் என்ன என்பதை முக்கியத்துவப்படுத்தும்படியாக இருமுறை அவர் சொல்லுகிறார். In all the previous 5 days or 5.5 days, he never said why he was creating different things. அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 5.5 நாட்களிலே பல காரியங்களை தேவன் சிருஷ்டிக்கிறார். ஏன் அவைகள் உண்டாக்குகிறேன் என்று அவர் காரணம் சொல்லவில்லை. Why he made the light and why he made the heavens and ஏன் வானங்களை உண்டாக்கினார், ஏன் ஒளியை உண்டாக்கினார், why he made the animals and the fish, no mention. ஏன் விலங்குகளையும் மீன்களையும் உண்டாக்கினார், எந்த காரணம் சொல்லப்படவில்லை. But when it came to man, he said, this is my purpose. ஆனால் மனிதன் என்று வரும்பொழுது இதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லுகிறார். And it's repeated again in verse 27. அதை மீண்டுமா 27ஆம் வசனத்திலே திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது. God created man in his own image. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். Again it's repeated in the same verse. In the image of God he created him. மீண்டுமாய் அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். Have you noticed in these two verses 4 times it is emphasized that God made man in his image? இந்த 2 வசனங்களிலே பார்த்தீர்களா? 4 முறை தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வலியுறுத்தி கூறுகிறார். And we must not forget that. நாம் அதை மறந்துவிடக் கூடாது. So what happened in sin when Adam sinned was Adam lost the image of God. ஆதாம் பாவம் செய்த பொழுது என்ன நிகழ்ந்தது? ஆதாம் அந்த தேவனுடைய சாயலை இழந்து விட்டான். Most of it, there's very little of God's image now in man. இப்பொழுது மனிதர்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயல் மிகவும் அற்பமாய் சொற்பமாய் காணப்படுகிறது. A little bit is there like a conscience. மனசாட்சி என்பது போல சொற்பமான தேவனுடைய சாயல் காணப்படுகிறது. Which children have. பிள்ளைகள் இருக்கிறது. Even unconverted people have. பிள்ளைகளுக்கு இருக்கிறது, மனம் திரும்பாதவர்களுக்கும் இந்த மனசாட்சி இருக்கிறது. But otherwise man's image is gone. God's image is gone from man. இல்லாத பட்சத்திலே தேவனுடைய சாயல் மனிதனை விட்டு நீங்கி விட்டது. It's like, to use an illustration, ஒரு விளக்கத்தை சொல்வது போல, it's like sometimes you see a poster on a wall of some very famous person. நீங்கள் சுவற்றிலே உள்ள விளம்பரத்திலே ஒரு பிரபலமான மனிதனுடைய படத்தை பார்க்கிறீர்கள். And his whole face is there. அவருடைய முழு உருவமும் அங்கே இருக்கிறது. And then somebody has torn off that paper here and there. இங்கேயும் அங்கேயுமாய் அந்த பேப்பரை யாரோ கிழித்து விட்டார்கள். So there's very little there. You see one corner of one ear only you can see. இப்பொழுது அங்கே அவர் உருவத்தை பார்த்தால் அதிலே கொஞ்சம் தான் தெரிகிறது. ஏதோ ஒரு காதினுடைய ஒரு மூளை அங்கே தெரிகிறது. Yeah, that is part of the man's face, but it's only the corner of one ear. அதுவும் மனிதனுடைய முகத்தின் ஒரு பகுதி தான், ஆனால் அந்த காதினுடைய நுனி மட்டும் தெரிகிறது. That is how man is today. இப்படித்தான் இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். And God's purpose is to restore the image of God in man again. தேவனுடைய நோக்கம் மனிதனை குறித்து என்னவென்றால் அந்த சாயலை மீண்டுமாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான். Not just to forgive our sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல. Forgiving our sin is just cleaning our heart of all the filth. பாவ மன்னிப்பு என்பது எல்லா அசுத்தங்களிலிருந்தும் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பதாகும். But then that must be replaced by the image of God. ஆனால் அது நீக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல தேவனுடைய சாயல் வர வேண்டும். That is God's will.
இதுதான் தேவனுடைய சித்தம். So then we need to see what is this image of God? What is it? How do we define it? தேவனுடைய சாயல் என்ன, இதை எப்படி நாம் விளக்குவது என்று பார்க்க வேண்டும். And that we are told in very simple words in 1 John chapter 4. அதை நாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் எளிமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, 1 John 1. முதலாவதாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம். 1 John 1 and verse 5. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Yeah, 5. God is light, and in him there is no darkness at all. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. So what does that mean? ஆகவே இது என்ன அர்த்தம்? Because what does light mean? Light can mean ஒளி என்றால் என்ன? purity, holiness. பரிசுத்தம், தூய்மை. But it is also defined further in 1 John chapter 4. ஆனால் இது மீண்டுமாய் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. In verse 16. 16ஆம் வசனம். 1 John 4:16. 1 யோவான் 4:16. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். That's the meaning of light. இதான் ஒளியினுடைய விளக்கம். God is light. God is love. தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். And when it says in 1 John 1:6, there is no darkness, 1 John 1:5, there is no darkness in him at all. 1 யோவான் 1:5 வாசிக்கிறோம், அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லவே இல்லை. That means there's nothing in God which is not loving. அது எப்படி நாம் சொல்லலாம் என்றால், நேசிக்க முடியாத எந்த ஒரு காரியமும் தேவனிடத்தில் இல்லை. Every thought of his to everybody is love. ஒவ்வொருவரை குறித்தும் அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் அன்புதான். And every thought of his, there is no bitterness, no hatred. அவருடைய ஒவ்வொரு எண்ணத்திலேயும் கசப்பும் இல்லை, பகையும் இல்லை. Everything he does is in love. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பிலே தான் செய்கிறார். I believe that it is in love that God sends people to hell. அன்பின் நிமித்தமாய் தான் ஜனங்களை நரகத்துக்கும் அனுப்புகிறார். Actually, God doesn't send them, they go there themselves. தேவனாகவே அவர்களை அனுப்புகிறதில்லை, அவர்களாகவே தாமாக தெரிந்து கொண்டு அங்கே போகிறார்கள். God says, I made a way for you to go to heaven. பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். But he will not force them. ஆனால் அவர்களை அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. He does not force any person to go to heaven. எந்த ஒரு நபரையும் பரலோகத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்துகிறார் அல்ல. Because if he forces, then the man becomes like a machine. அப்படி ஒரு மனிதன் கட்டாயப்படுத்தப்படுவானால் அவன் ஒரு இயந்திரத்தை போல மாறிவிடுகிறான். God doesn't want man to be like a machine. மனிதன் ஒரு இயந்திரத்தை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. Very important thing that God has given all of you. உங்கள் எல்லாருக்கும் தேவன் முக்கியமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். It is the most important thing God has given. தேவன் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Not your eyes or your ears or your hand or even your heart. அது உங்களுடைய கண்களோ, காதுகளோ, கரங்களோ, உங்கள் இருதயம் கூட அல்ல. It is your free will, freedom to choose whatever you want. நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளக்கூடியதான சுயாதீன சித்தம் அல்லது சுயாதீன விருப்பம். A conscience to tell you what is right. எது சரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனசாட்சி. So you combine these two things together. ஆகவே இந்த இரண்டு காரியங்களும் ஒன்றாய் பொருத்தி பாருங்கள். Conscience that's always telling you what is right and what is wrong. மனசாட்சி எப்பொழுதுமே எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. And complete freedom for you to choose which of the two you want. இந்த இரண்டிலே எவைகளை தெரிவு செய்வது என்பதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He doesn't force you. அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. It's your choice whether you want to love somebody or not love somebody. நீங்கள் ஒருவரை நேசிக்க வேண்டுமா அல்லது ஒருவரை நேசிக்க வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது நீங்கள் தான். So when we realize that Jesus died not only to clean our heart, இயேசு நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பதற்காக மட்டும் மரிக்கவில்லை, not only to forgive us all our sins, நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு மட்டும் அவர் மரிக்கவில்லை, but to bring us back to God's original purpose. ஆனால் தேவனுடைய அந்த ஆதி திட்டத்திற்கு நம்மை கொண்டு வரும்படியாகவும் அவர் மரித்தார். That is to make us people who have learned to love. அன்பு கூறும்படியாய் கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாய் நம்மை மாற்றும்படியாக.
And I want to say, from the time you're born again, நீங்கள் மனம் திரும்பின நாள் முதல், மறுபடியும் பிறந்த நாள் முதல், all your life till you leave this earth, இந்த பூமியை விட்டு போகக்கூடிய நாள் பரியந்தமும் ஜீவிய காலம் முழுவதுமாய், you may not have realized this, இதை நீங்கள் ஒரு காலம் உணராமல் இருந்திருக்கலாம். but God has been trying to teach you how to love. ஆனால் எப்படி நேசிப்பது என்பதை குறித்து உங்களை கற்றுக் கொடுக்கும்படியாகவே தேவன் முயற்சித்திருக்கிறார். That is the main thing he's been trying to teach you all your life. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இதைத்தான் அவர் சொல்லிக் கொடுக்கும்படியான முதல் பிரதானமான காரியம். That everything you do comes out of love. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அன்பின் நிமித்தமாய் வருகிறது. Now we are not normally like that. நாம் சாதாரணமாக அப்படி இல்லை. We are born in sin. நாம் பாவத்திலே பிறந்தோம். It's much easier for us to hate than it is to love. ஒருவரை நேசிப்பதை காட்டிலும் பகைப்பது எளிதாக இருக்கிறது. It's much easier as children of Adam to speak evil of others than to speak something good. மற்றவர்களை குறித்து நன்மையான காரியங்களை பேசுவதை காட்டிலும் ஆதாமின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்கு தீமையாய் பேசுவது எளிதாய் வருகிறது. It's much easier to feel jealous of somebody when something good happens to them than to rejoice with them when something good happens. ஒருவருக்கு நல்ல காரியம் நடக்கும் பொழுது அவர்களோடு கூட சந்தோஷப்படுவதை காட்டிலும் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதுதான் நமக்கு எளிதாய் வருகிறது. That's how we are. இப்படித்தான் நாம் இருக்கிறோம். But God gives us the Holy Spirit to change that. ஆனால் இதை மாற்றும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So that we act in love towards those people. நாம் அப்பொழுது அந்த மக்கள் மீது அன்பினாலே நாம் நடந்து கொள்வோம். So that we are not, when we don't love people, we try to push people down and try to go on top. நாம் ஜனங்களை நேசிக்காத பொழுது அவர்களை கீழே தள்ளி அவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்த விரும்புகிறோம். That does not happen only in the political world, it happens among Christians in churches also. இது ஏதோ அரசியல் வட்டாரத்திலே மட்டும் நடைபெறுகிறது என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அது சபை வட்டாரங்களிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. Even in good churches. நல்ல சபைகளிலும் கூட அப்படி நடக்கிறது. People are trying to show that I can preach better than that person. மற்ற நபரை காட்டும் நான் நன்றாக பிரசங்கிக்க முடியும் என்று காண்பிக்க ஆரம்பிக்கிறார். I can pray better than that person. அவரை காட்டிலும் நான் நன்றாக ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். Or I've done more for the Lord than that person. அவரை காட்டிலும் நான் அதிகமாக ஆண்டவருக்காக செய்திருக்கிறேன். Or I have brought up my family better than that person. அந்த நபரை காட்டிலும் நான் என்னுடைய பிள்ளைகளை குடும்பத்தை நன்றாக வளர்த்திருக்கிறேன் சொல்கிறார்கள். My church is more spiritual than that person's church. இவருடைய சபையை காட்டிலும் என்னுடைய சபை அதிக ஆவிக்குரிய சபை என்று சொல்கிறார்கள். Anyone who thinks like this has not understood what God is trying to do in his life. யாரெல்லாம் இப்படி எண்ணுகிறார்களோ அவர்கள் தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். The person who's thinking like this has not even understood anything of what God's plan is to make him a loving person. அவரை ஒரு அன்புள்ள நபராக மாற்றும்படியாக தேவனுடைய திட்டம் என்னது என்று அறியாமலே அப்படிப்பட்ட நபர் இருக்கிறார். So we must be wise. ஆகவே நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Holy Spirit has come to make us once again the way God wanted us to be in the beginning. ஆதியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதே போல நம்மை இப்பொழுது மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். In the Old Testament, one big word that is found often in the Old Testament is righteousness. பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி காணப்படுகிற ஒரு வார்த்தை நீதி. But there's a difference between Old Testament righteousness and New Testament righteousness. பழைய ஏற்பாட்டு நீதிக்கும் புதிய ஏற்பாட்டு நீதிக்கும் வித்தியாசம் உண்டு. The Old Testament righteousness, like Jesus said, was on the outside of the cup. பழைய ஏற்பாட்டில் உள்ளதான நீதியானது பாத்திரத்தின் வெளிப்புறத்தை போல இருக்கிறது. இயேசு சொன்னது போல. He told the Pharisees, you clean the outside of the cup, but the inside is all filthy. நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறமோ அசுத்தமாக இருக்கிறது என்று இயேசு பரிசேயர்களுக்கு சொன்னார். He said that to the Pharisees in Matthew 23. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே பரிசேயரிடத்திலே சொல்லும் பொழுது அப்படி சொன்னார். And that was all in the Old Testament, that was all that was possible. The outside of the cup can be clean. பழைய ஏற்பாட்டிலே அதுதான் முடிந்த காரியம். அதாவது பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மாத்திரம்தான் அவர்கள் சுத்தமாக்க முடியும். What does that mean in practical? அதனுடைய பொருள் என்ன? நடைமுறையிலே அதனுடைய பொருள் என்ன? That means inwardly you hate somebody, but you act very nicely to him when you meet him and speak lovingly to him. நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஒருவரை வெறுக்கிறீர்கள், ஆனால் பார்க்கும் பொழுது நன்றாக சிரித்து நல்லா இருக்கீங்களா எல்லாம் சொல்லி நன்றாக பேசுகிறீர்கள். And you pretend that you love him. நீங்கள் அவரை நேசிப்பது போல நடிக்கிறீர்கள். And you try to get a good reputation before people like that. இது போல ஜனங்களுக்கு மத்தியிலே நல்ல பெயரை வாங்க விரும்புகிறீர்கள். But in your heart you hate him. ஆனால் உள்ளத்திலேயோ நீங்கள் அவரை வெறுக்கிறீர்கள். Or you're jealous of him. அல்லது அவர் மீது பொறாமைப்படுகிறீர்கள். Then you must go home and say to yourself, அப்படியானால் நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், Lord, I am not a Christian. ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. I am a Pharisee. நான் ஒரு பரிசேயன்.
You keep saying that whenever you do have such an attitude. இப்படிப்பட்ட மனப்பான்மை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள். Or whenever you do something which is unloving. அல்லது எப்பொழுதெல்லாம் அன்பற்ற ஒரு காரியத்தை செய்கிறீர்களோ. If you speak in an unloving way to your wife or to your husband. மனைவியிடத்திலே அன்பற்ற விதத்திலே நீங்கள் பேசினீர்களானால், go to your room. உங்கள் அறைக்கு செல்லுங்கள். Say, Lord, today I have behaved exactly like a Pharisee. ஆண்டவரே, இன்றைக்கு பரிசேயனை போலவே நான் நடந்து கொண்டேன். I'm not a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லுங்க. I am building a Pharisaical home, not a Christian home. நான் ஒரு கிறிஸ்தவ இல்லத்தை நான் கட்டவில்லை ஆண்டவரே, பரிசேய இல்லத்தை தான் நான் கட்டுகிறேன். Me, Lord, to love. ஆண்டவரே, நேசிக்க எனக்கு உதவி செய்யும். Fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே என்னை நிறைத்திருளும் ஆண்டவரே. See, this is one of the great deceptions that has gone on in Christendom. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே போய் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வஞ்சனை இதுதான். It's mostly promoted by Pentecostals. அதிகப்படியாக பெந்தேகோஸ்தேக்காரர்களாலே இது முன்னிறுத்தப்படுகிறது. That the mark of being filled with the Holy Spirit is that you speak in tongues. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கிறதனுடைய அடையாளம் நீங்கள் அந்நிய பாஷை பேச வேண்டும். And if you're not speaking in tongues, you're not filled with the Holy Spirit. நீங்கள் அந்நிய பாஷை பேசவில்லை என்று சொன்னால் அபிஷேகமே பெறவில்லை. Now, I am one who speaks in tongues, but I say that is a lie, that teaching. நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், ஆனால் அந்த போதனை பொய் என்று நான் சொல்கிறேன். Because the Bible says, does everybody speak in tongues? No. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? இல்லை என்று வேதம் சொல்கிறது. 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். It's very clear. அங்கே மிகவும் தெளிவாய் இருக்கிறது. Well, sorry, not 14. 1 Corinthians 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 1 Corinthians 12:30. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 30. 30ஆம் வசனம். So, if that is not the sign, what is the mark of a man filled with the Holy Spirit? ஆகவே அந்நிய பாஷை அடையாளம் இல்லை என்று சொன்னால் பின்னர் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவதற்கு வேறு என்னதான் அடையாளம்? It is found in Romans chapter 5. அது ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. See, many people, when they try to proclaim this doctrine of speaking in tongues as the mark of being filled with the Spirit, அந்நிய பாஷை பேசுவதுதான் ஆவியினால் நிறைந்திருப்பதனுடைய அடையாளம் என்கிற இந்த போதனையை சொல்லுகிறவர்கள் எல்லாம் they go to Acts of the Apostles. அவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு செல்கிறார்கள். And they pick out certain verses. சில வசனங்களை அங்கிருந்து பொறுக்கி எடுக்கிறார்கள். Acts 2:4. அப்போஸ்தலர் 2:4. They were filled with the Spirit and they spoke in tongues. அவர்கள் ஆவியினாலே நிறைந்தார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள். But before that it says there were tongues of fire on top of their heads. ஆனால் அந்த சம்பவத்துக்கு முன்பதாக அவருடைய தலைக்கு மேலே அக்கினி நாவுகள் இருந்தது என்று வாசிக்கிறோம். Why doesn't anybody say that is the sign of being filled with the Holy Spirit, that a tongue of fire will come on top of your head? தலைக்கு மேலே அக்கினி நாவு வர வேண்டும், அதுதான் அந்நிய அபிஷேகத்தில் நிறைந்திருப்பதனுடைய அடையாளம் என்று யாரும் சொல்லுகிறதில்லை. ஏன்? Or it says in Acts chapter 4 they sold all their property and gave it to the poor believers. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே தங்களுடைய சொத்தை எல்லாம் வித்து ஏழை விசுவாசிகளுக்கு கொடுத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why don't they say that is the mark of being filled with the Spirit? ஏன் அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுவதில்லை? Acts of the Apostles is not a book teaching us doctrine. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது உபதேசத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. It's a history book telling us what happened at different times. பல சந்தர்ப்பங்களிலே என்ன நடந்தது என்று சொல்லக்கூடியதான வரலாறு சார்ந்த புத்தகம். If you get doctrine from the Acts of the Apostles, I tell you in Jesus' name, you will go completely wrong. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து ஒரு உபதேசத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் தவறாய் போய் விடுவீர்கள். Because if you take, then you must take everything. நீங்கள் அப்படி பொறுக்கி எடுப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் உபதேசமா எடுக்க வேண்டும். Sell all your property according to Acts chapter 4 and give to the poor. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின்படி நீங்கள் உங்கள் சொத்தை எல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். And you must have tongues of fire on your head. உங்கள் தலைக்கு மேலே அக்கினி நாவுகள் தோன்ற வேண்டும். In the epistles you read in Romans chapter 5. ஆகவே நிருபம் என்கிற இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறது என்னவென்றால், what does the Holy Spirit do when he fills our hearts? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று ரோமரிலே வாசிக்கிறோம். It is very clear. அது மிகவும் தெளிவாய் இருக்கிறது. The Holy Spirit pours out the love of God inside our hearts. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றுகிறார். Pouring is a word, it's like you pour water into a cup. ஒரு கப்பிலே தண்ணீரை ஊற்றுவது போல, Till it is full. அது நிரம்பும் வரை ஊற்றுவது போல. Like that it says the Holy Spirit is poured into our hearts. இது போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. From there Jesus said it will flow out like rivers.
அங்கிருந்து அது நதியாக புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். But what is it that is poured inside? உள்ளே எது ஊற்றப்பட்டிருக்கிறது? Not tongues, அந்நிய பாஷை அல்ல, not healing. குணமாக்குதல் அல்ல. What it says here? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The love of God. தேவ அன்பு. Not just love, அன்பு மட்டுமல்ல, God's love. தேவனுடைய அன்பு. That pure love that is in God. தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான அன்பு. That is what is the mark of a really spirit-filled person. இதுதான் உண்மையாலுமே ஆவியில் நிறைந்த ஒரு மனிதனுடைய அடையாளம். And the person who is always full of the Spirit will always act and speak with the love of God. இந்த ஆவியினாலே எப்பொழுதும் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதன் தேவ அன்பினாலே அவன் கிரியை செய்வான், பேசுவான். He will grow in that. அதிலே வளருவான். It's just like, a cup can gradually become the size of a bucket. ஒரு சின்ன கோப்பை அது பெரிதாகி பெரிதாகி ஒரு பக்கெட் வாளி அளவுக்கு பெரிதாகும். And the bucket can gradually become more and more and more and become like a tub. அந்த வாளி பெரிதாய் 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 வளர்ந்து ஒரு டப்பாக மாற முடியும். And from a tub it can become a lake. அந்த டப்பாக இருக்கிறது வளர்ச்சி அடைந்து ஒரு ஏரியாக மாற முடியும். Filled with the love of God. தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு. And then that lake can become a river. அந்த ஏரியானது ஆறாக மாற முடியும். And then many rivers. பிறகு பல நதிகளாக மாற முடியும். Then is fulfilled the word of God in John 7:38 that out of his innermost being will flow rivers of living water. அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி யோவான் 7:38 வாசித்த வசனம் நிறைவேறுகிறது. Those are rivers of the love of God flowing towards different people. வித்தியாசமான மக்களிடத்திலே நம்மிடத்திலிருந்து தேவ அன்பு நதி பாய்ந்து ஓடுகிறது. The more we grow in the Lord, the more our capacity will increase. எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் தேவனுக்குள்ளே வளர்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நமக்குள்ளே இருக்கிற திறன் கொள்ளளவு அதிகமாய் கொண்டே போகும். There's a growth in being filled with the Spirit. ஆவியிலே நிறைவதிலே ஒரு வளர்ச்சி இருக்கிறது. Like I told you, a cup, a bucket, a lake, and finally many rivers. ஒரு கோப்பை, ஒரு வாளி, ஒரு டப், ஒரு ஏரி, பின்னர் பல ஆறுகள். See, the Apostle Paul was filled with the Holy Spirit in Acts chapter 9, few days after he was converted. அப்போஸ்தலன் பவுல் ரட்சிக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். You read that in Acts 9. அதை நாம் அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். He was full. அவர் நிரம்பி இருந்தார். Like a glass being full, there's only so much that can go into the glass. ஒரு டம்ளர் அது தண்ணீரால நிரம்பி இருக்க முடியும், இவ்வளவுதான் அதிலே போக முடியும். And towards the end of his life, he was also full. அவருடைய வாழ்க்கையின் முடிவிலேயும் அவர் நிரம்பி இருந்தார். But then it was like rivers. ஆனால் அது ஆறை போல. The capacity increased. அதனுடைய திறன் கொள்ளளவு அதிகமாகிறது. That is spiritual growth. இதுதான் ஆவிக்குரிய ஆவியில நிரம்பிய வளர்ச்சி. Where my love becomes greater. என்னுடைய அன்பு பெரிதாகிறது. To more people. அநேக மக்களுக்கு greater understanding of God's love. தேவனுடைய அன்பை குறித்த புரிதல் அதிகமாகிறது. That is God's purpose for every one of us. இதுதான் நம்முடைய ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய நோக்கம். A truly Christian home உண்மையான கிறிஸ்தவ குடும்பம் is not just a home where you put on the wall Jesus Christ is Lord of this home. இயேசு கிறிஸ்துவே இந்த வீட்டினுடைய தலைவர் ஆண்டவர் என்று வசனத்தை மாட்டிக்கொள்வது உங்களை கிறிஸ்தவ வீடாக மாற்றாது. Anybody can put that verse. யார் வேண்டுமானாலும் அந்த வசனத்தை மாட்டிக்கொள்ளலாம். But it's a home where the love of God is growing more and more and more and more in husband and wife. கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 இருக்கக்கூடிய அனுபவம். And if your husband or your wife is not converted, மனைவியோ கணவனோ உங்களுடைய கணவனோ மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்றால் that makes no difference. அது எந்த வித்தியாசத்தையும் கொடுப்பதில்லை. You can still remain in love. நீங்கள் தொடர்ந்து அன்பில் நிலைத்திருக்க முடியும். See, there is no excuse to say I cannot love that person. இந்த நபரை என்னால நேசிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய சாக்கு போக்கே இல்லை. The world was so evil and Jesus loved us. இந்த உலகமானது எவ்வளவோ பொல்லாங்கா இருந்தது, இயேசு இந்த உலகத்தை நேசித்தார். He did not say the world is so bad I cannot love these people. இந்த உலகமானது மோசமா இருக்கிறது என்னால நேசிக்க முடியாது என்று அவர் சொல்லவில்லை. See, very easily we say in CFC we are seeking to become like Christ. நாம் கிறிஸ்துவை போல மாற விரும்புகிறோம் என்று சொல்லி நாம் எளிதாக CFCல சொல்லி விடுகிறோம். Well, what does it mean? அதனுடைய பொருள் என்ன?
It means I want to love people like Jesus did. இயேசு நேசித்தது போல நான் ஜனங்களை நேசிக்க வேண்டும். And God takes us through different trials to teach us to love. இப்படி நேசிப்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக பல உபத்திரங்களுக்குள்ளாய் எடுத்துச் செல்கிறார். We can say that our whole life on earth is like an education God is giving us. இந்த பூமியிலே உள்ள நம்முடைய முழு வாழ்க்கையும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை. See Hebrews in chapter 5. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் It says in verse 8. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Although Jesus was a son, he learned obedience from the things he suffered. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And thus he became perfect or complete. இப்படி அவர் பூரணரானார். He became complete. That's more correct in Tamil. He became complete. அவர் முழுமையடைந்தார், பூரணமானார் என்று தமிழிலே சரியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. But how did he become complete? அவர் எப்படி பூரணரானார், முழுமையடைந்தார்? He got an education. அவர் ஒரு படிப்பினையை அவர் கற்றுக்கொண்டார். We send our children to school from kindergarten all the way to college to get an education. நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்படியாக எல்கேஜியிலிருந்து அவர்கள் கல்லூரி படிப்பு முடிக்கும் வரை, பட்ட படிப்பு முடிக்கும் வரை அனுப்புகிறோம். They don't learn everything in 1 year. ஒரு வருடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதில்லை. Supposing your child gets 100% in kindergarten. எல்கேஜிலே 100க்கு 100 மார்க் வாங்குறது என்று உங்கள் பிள்ளை வாங்குகிறாள். You can't get more than 100%. 100க்கு மேலே வாங்க முடியாது. But that doesn't mean they've learned everything. ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தமா? இல்லை. Then you have to go to first standard and get 100% there. நீங்கள் அடுத்தது முதல் வகுப்பிற்கு செல்ல வேண்டும், அங்கேயும் 100 மார்க் வாங்க வேண்டும். And every year we want to get 100% and go to the next class. ஒவ்வொரு ஆண்டும் நாம் 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும், அடுத்த வகுப்புக்கு போக வேண்டும். This is called learning. இதுதான் கற்றல். And it says in Hebrews 5:8 Jesus was learning. எபிரேயர் 5:8 வாசிக்கிறோம், இயேசு அவர் கற்றுக்கொண்டு. He was not learning mathematics and science. அவர் கணிதத்தையோ அல்லது விஞ்ஞானத்தையோ கற்றுக்கொள்ளவில்லை. Every year he was learning obedience. ஒவ்வொரு ஆண்டும் அவர் கீழ்ப்படிதல் என்கிற பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். That doesn't mean he was disobedient. அவர் கீழ்ப்படியாமல் இருந்தார் என்று பொருள் அல்ல. He was never disobedient. ஒரு காலம் அவர் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. But he had to encounter different situations so that the whole complete circle is covered. அவர் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாக சென்று அந்த முழு வட்டமும் முழுமையடையும்படியாக அப்படி கற்றுக்கொண்டார். For example, உதாரணமாக, when he was a 2-3-year-old child, அவர் 3 வயது குழந்தையாக இருந்த பொழுது, he cannot learn obedience on how not to love money. பணத்தை நேசிக்காமல் இருப்பது எப்படி என்கிற கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொள்ள முடியாது. Or how to overcome sexual temptation when he's 2 or 3 years old. அல்லது 2-3 வயதில் எப்படி பாலியல் சோதனைகளை மேற்கொள்வது என்று கற்றுக்கொள்ள தெரியாது. Because they are not tempted in those things. ஏனென்றால் அந்த காரியங்களிலே அவர்கள் சோதிக்கப்படுவதில்லை. When he's a child, what he has to learn is obedience to God's command to honor your father and mother. பிள்ளையா இருக்கும் பொழுது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. As he grows up, he has to learn to forgive his brothers and sisters in the house. அவர் வளரும் பொழுது தன்னுடைய வீட்டிலே உள்ளதான அண்ணன் தம்பி தங்கைகளை மன்னிக்க கற்றுக்கொள்வது. To be patient with them when they irritate him. அவர்கள் எல்லாரும் இவரை எரிச்சலூட்டும் பொழுது அவர்களிடத்தில் பொறுமையா இருப்பதை கற்றுக்கொண்டார். As he grows up, he's learning more and more obedience. அவர் இப்படி வளர அதிகமான கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொள்கிறார். Then when he works as a carpenter, he has to learn obedience not to love money. இப்பொழுது தச்சு தொழிலை செய்கிறார், பணத்தை நேசிக்க கூடாது என்கிற அந்த கற்பனையை கைக்கொள்ள வேண்டியிருக்கிறது. Never to cheat anyone, to be honest. யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையா இருக்க வேண்டும். These are all different aspects of God's love. இவைகளெல்லாம் தேவனுடைய அன்பின் வெவ்வேறு பரிமாணங்கள். To be kind and patient to people. ஜனங்களிடத்திலே தயவாயும் பொறுமையாயும் இருப்பது. Considerate to the poor people in Nazareth. நாசரேத்தில் உள்ளதான ஏழை மக்களிடத்திலே கரிசனை கொள்வது. Not to take advantage of anybody. யாரையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் இருப்பது. So many different temptations Jesus faced in 30 years. இயேசு இந்த பூமியிலே பலவிதமான சோதனைகளை அவர் சந்தித்தார். And everything was a learning. அவைகள் ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்ளல். And every time he was learning to obey, that is to love. ஒவ்வொரு முறையும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார், அதுதான் அன்பு கூறுவது. So in this situation, I must love this person.
இந்த சூழ்நிலையிலே நான் இவரை நேசிக்க வேண்டும். That situation, I must love that person. அந்த சூழ்நிலையிலே அவரிடத்திலே நான் அன்பு கூற வேண்டும். My younger brothers irritate me, I must love them. என்னுடைய இளைய சகோதரர்கள் என்னை எரிச்சலூட்டுகிறார்கள், அவர்களை நேசிக்க வேண்டும். When my carpentry business, somebody cheats me, I must love him. என்னுடைய தச்சு தொழிலை ஒருவர் ஏமாற்றி விட்டார், அவரை நேசிக்க வேண்டும். So, and then later on, when he got into full-time work, again he had to learn to love at a different level. அதற்கு பிறகு அவர் முழு நேர ஊழியத்திற்கு வந்த பிறகு வேறு ஒரு தரத்திலே அவர் அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. See, as far as I know, nobody called him Prince of Devils for 30 years. நான் அறிந்தவரை அவர் 30 வயது ஆகும் வரைக்கும் யாருமே பிசாசுகளின் அதிபதி என்று அவரை அழைத்ததில்லை. That he was called only after he was 30 years old. 30 வயது ஆன பிறகு மட்டுமே அப்படி அவர் அழைக்கப்பட்டார். So he had to learn a new level of love to love somebody who has called me a Prince of Devils. பிசாசின் அதிபதி என்று தன்னை அழைத்தார்களே, அவர்களை நேசிக்கக்கூடிய நேசத்தை இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். And like that, throughout his life, he had to learn how to love somebody who slapped him or spat on his face. அவரை கன்னத்திலே அறைந்தார்கள், துப்பினார்கள். So it was continuously learning how to love people. ஆகவே எப்படி ஜனங்களை நேசிப்பது என்கிற தொடர் பாடங்களை அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். And like that, it says in verse 8, he completed his education. இப்படித்தான் அவர் அந்த படிப்பணியை கற்றலை முடித்தார் என்று 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And now it says in verse 9, 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, he is now a teacher or a professor going to teach us the same lesson. இப்பொழுது நமக்கு பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஆசானாக, ஒரு வேந்தராக அவர் மாறுகிறார், ஒரு முனைவராக மாறுகிறார். Verse 8 speaks how he learned obedience. 8ஆம் வசனத்திலே அவர் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். In verse 9 it says how he teaches us to learn obedience. 9ஆம் வசனத்திலே நமக்கு எப்படி அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். In other words, to follow him. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் அவரை பின்பற்றுவது. When Jesus says to somebody, follow me, யாரையாவது இயேசு பார்த்து என்னை பின்பற்று என்று சொன்னால், we sing songs like follow, I want to follow Jesus anywhere, everywhere. பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் மீட்பர் பின் செல்வேனே என்ற பாடலை பாடுகிறோம். To make it clear, it means I have to follow him to learn to love everybody in every situation. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அன்பு கூற எப்படி கற்றுக்கொள்வது என்பதுதான் அவரை பின்பற்றுவதாகும். Can you hear me now? Yes, brother. Yeah. I'm sorry about that. I don't know what is the cause. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த தொடர்பு துண்டிப்புக்காக நான் வருத்தப்படுகிறேன். Praise God that we can continue. நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறதற்காக தேவனுக்கு நன்றி. You know, we are used to so many comforts in life. நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ சொகுசுகளை அனுபவித்து பழகிவிட்டோம். That when we lose a little bit, we get very disturbed and upset. அதிலே கொஞ்சத்தை நாம் இழக்கும் பொழுது அதிகமாய் நாம் கவலைப்படுகிறோம். So we have to learn to be patient. ஆகவே நாம் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I was saying that how Jesus in all situations he remained in love. எப்படி நாம் இயேசு எல்லா சூழ்நிலையிலும் அன்பிலே நிலைத்திருந்தார் என்பதை கற்றுக்கொண்டோம். Never disturbed by anything that people did. ஜனங்கள் என்ன தனக்கு செய்தாலும் அதை குறித்து அவர் கவலைப்படாமல் இருந்தார். He knew that all he had to do was love. அவர் செய்ய வேண்டிய எல்லாமே அன்பு கூறுதல். Even the person who betrayed him and handed him over to his enemies. அவரை காட்டி கொடுத்து அவரை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்த நபரையும் கூட, that is Judas Iscariot, he loved him until the end. அந்த யூதாஸ் காரியத்தை முடிவு பரியந்தம் அவர் நேசித்தார், அன்பு கூர்ந்தார். You know what is written about Jesus on the last day of his earthly life? இயேசுவுடைய பூமிக்குரிய நாளின் கடைசியிலே அவரை குறித்து என்ன எழுதப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? It's not talking about all the wonderful sermons he preached in 3.5 years. 3 ஆண்டுகள் எவ்வளவு அற்புதமான பிரசங்கங்கள் எல்லாம் அவர் செய்தார் என்பதை குறித்து சொல்லப்படவில்லை. Turn to John 13 and verse 1. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். It says, having loved his own who were in the world, he loved them unto the end. இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13:1 வாசிக்கிறோம். That is written about the last day of his life on earth. இது
அவருடைய வாழ்க்கையிலே பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே கடைசி நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. Say, Lord, I want to be like that. ஆண்டவரே, நான் எப்படி இருக்க விரும்புகிறேன். That's what all of us must say. இதுதான் நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். Lord, I want to endure in love until the end. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நான் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. No matter who betrays me, no matter who cheats me. ஆண்டவரே, யார் என்னை ஏமாற்றினாலும் பரவாயில்லை, யார் என்னை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்லை. Who calls me prince of devils? பிசாசுகளின் அதிபதி என்று யார் என்னை அழைத்தாலும் சரி. Or who murmurs and grumbles against me? யாரெல்லாம் என்னை உபத்திரப்படுத்துகிறார்களோ, முறுமுறுக்கிறார்களோ, who accuses me? என்னை குற்றப்படுத்துகிறார்களோ. See, when somebody accuses, he's joining hands with Satan the accuser. நம்மை யாராவது குற்றப்படுத்தினால் அவர்கள் சாத்தானோடு கூட கைகோர்த்து கொண்டு நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். Jesus is not an accuser. இயேசு குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. He points out things that are wrong. தவறான காரியங்களை சுட்டி காண்பிக்கிறார். You read plenty of that in Revelation chapter 2 and chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களில் அநேக காரியங்களை குறித்து அவர் சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். He tells elders, அவர் மூப்பர்களுக்கு சொல்கிறார், you have left your first love. உன் ஆதி அன்பை நீ இழந்தாய். Or you love money, you are cold. நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய், நீ பணத்தை நேசிக்கிறாய். You have only a name that you're alive, but you're dead. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். That's not accusation. இது குற்றம் சாட்டுதல் அல்ல. That is correction, because he is an authority. அவர் அதிகாரத்தில் இருக்கிறபடினாலே அவர் திருத்துகிறார். But he says it in love. ஆனால் அதை அன்பிலே சொல்லுகிறார். And those of you who are elders, மூப்பொருளாய் இருக்கக்கூடிய நீங்கள், you have to correct people in your church like that. இதுபோல நீங்கள் சபையில் உள்ளவர்களை திருத்தத்தான் வேண்டும். But it must be in love. ஆனால் அது அன்பினாலே செய்யப்பட வேண்டும். You can correct with the spirit of accusation, which is of the devil. பிசாசிடத்திலிருந்து வரக்கூடிய குற்றம் சாட்டுகிற ஆவினாலேயும் நீங்கள் ஒருவரை திருத்த முற்படலாம். That also you read in Revelation chapter 12. அதையும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். The devil sees something wrong in a child of God and he accuses. ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே தவறு ஒன்றை பார்க்கிறான் பிசாசு, உடனே அவனை குற்றம் சாட்டுகிறான். Jesus sees things wrong in the elders, but he points it out in another spirit. ஆனால் இயேசு தம்முடைய மூப்பொருளில் இருக்கக்கூடிய தவறுகளை பார்த்து வேறொரு ஆவியில் அதை சுட்டி காண்பிக்கிறார். Like the way you correct your children, I hope it is out of love. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி திருத்துகிறீர்கள், தண்டிக்கிறீர்கள், அன்பிலே செய்கிறீர்கள் என்று தான் நான் நம்புகிறேன். So whatever we do, it must be done in love. ஆகவே நாம் என்ன செய்தாலும் அது அன்பினாலே செய்யப்பட வேண்டும். That all that you do be done in love. நீங்கள் செய்கிறதெல்லாம் அன்பினாலே செய்யப்பட கடவுது. See 1 Corinthians chapter 16. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். 1 Corinthians 16 and verse 14. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Let all that you do be done in love. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. I got that verse written in a big plaque and had it in my dining room for many years. அநேக ஆண்டுகளாக இந்த வசனமானது ஒரு பலகையில் நான் எழுதி என்னுடைய சாப்பாட்டு மேஜை அறையிலே அதை நான் வைத்திருக்கிறேன். Every day when you sit there, I could see it. ஒவ்வொரு நாளும் நான் அங்கே உட்காரும் பொழுது இந்த வசனத்தை நான் பார்க்க முடிகிறது. This verse. இந்த வசனம். Let all that you do be done in love. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. If you rebuke somebody, let it be in love. நீங்கள் யாரையாவது கடிந்து கொண்டால் அது அன்பினாலே செய்யப்பட கடவுது. If you help somebody, let it not be to get honor for yourself, but let it be in love. யாருக்காவது உதவி செய்யும் பொழுது கனத்துக்காக அல்ல, அன்பினாலே நீங்கள் செய்ய வேண்டும். When you speak in a meeting, கூட்டத்திலே பேசும் பொழுது don't speak to get honor, speak in love. கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத பேச வேண்டாம், அன்பினாலே பேசுங்கள். It's a verse by which you can test everything in your life. இந்த வசனமானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சோதித்து பார்க்க முடியும். Because that is God's purpose, that we might reflect his image. அவருடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக இதுவே தேவனுடைய நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. If you turn to 1 Corinthians in chapter 13, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். Here there are certain characteristics of love that are mentioned.
இங்கே அன்பின் சில தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. And the number one thing mentioned here is verse 4, love is patient. இங்கே சொல்லப்பட்ட அன்பை குறித்து சொல்லப்பட்ட முதல் காரியம் 4ஆம் வசனத்திலே அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அல்லது பொறுமை உள்ளது என்று வாசிக்கிறோம். So that's something that we must examine ourselves with. ஆகவே இந்த காரியத்தை வைத்து நம்மை நாமே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். And if we find ourselves lacking, we must be honest and say, Lord, this is lacking in my life. இது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிறது என்று சொன்னால் நேர்மையாக தேவனே என்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்திலே குறைவுபட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். See, one great danger in our churches is of glorying in the amount of Bible knowledge we have. நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய பெருத்த அபாயம் என்னவென்றால் எந்த அளவு நாம் வேத அறிவை பெற்றிருக்கிறோம் என்பதிலே நாம் மேன்மை பாராட்ட முடியும். We understand the new covenant unlike all those other churches. மற்ற சபைகளை போல அல்லாதபடி நாங்கள் புது உடன்படிக்கையை விளங்கி இருக்கிறோம். And the spirit of the Pharisee can come into us and say, Lord, I thank you that I am not like other men. இப்படி பரிசேயருடைய ஆவி நமக்குள்ளாக வந்து ஆண்டவரே நான் அந்த மனிதனை போல இல்லை என்று சொல்ல முடியும். I am not like other Christians. நான் மற்ற கிறிஸ்தவர்களைப் போல அல்ல. I understand the new covenant. நான் புது உடன்படிக்கையை விளங்கி கொண்டிருக்கிறேன். I'll tell you when you have understood the new covenant. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா எப்பொழுது நீங்கள் புது உடன்படிக்கையை விளங்கி கொண்டீர்கள் என்று? When you have learned to be patient with everyone whom you meet. நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான். That is the mark of love. அதான் அன்பின் அடையாளம். Otherwise it's only head knowledge of new covenant that you can preach about. இல்லை என்று சொன்னால் நீங்கள் மூளையிலே தலையிலே உள்ளதான ஒரு அறிவாகத்தான் இந்த புது உடன்படிக்கையை பெற்றிருக்கிறீர்கள். Very careful. நாம் இதிலே மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And remember this verse also. இந்த வசனத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 Corinthians 10 and verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். No trial has ever come to you which is too much for you. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. God will not allow you to be tempted beyond your ability. உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். It is written that God is faithful. தேவன் உண்மையுள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. See, some of you brothers and sisters are going through some very severe trials. உங்களிலே சில சகோதர சகோதரிகள் அதிகப்படியான உபத்திரவத்துக்குள்ளாக நீங்கள் இப்பொழுது செல்லுகிறீர்கள். Maybe some very sick children you have. ஒருவேளை அதிக வியாதிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கலாம். Or your wife or husband is very sick. அல்லது உங்களுடைய கணவரோ மனைவியோ மிகுந்த வியாதிப்பட்டிருக்கலாம். Or some other problems, some defect in your children that cannot be rectified. அல்லது திருத்த முடியாத சில குறைவுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கலாம். It's a big trial in such a situation to say, my God is faithful. He will not allow me to be tested beyond my ability. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், என் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார் என்று சொல்வது மிகவும் கடினம் தான். The stronger your trial, the greater proof that you're actually got a promotion to a higher class. எந்த அளவுக்கு சோதனை அதிக கடுமையாய் வருகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் மேல் வகுப்புக்கு போய்விட்டீர்கள் என்பதற்கு அது ஒரு நிரூபணம். In the lower classes, the children are only asked to add 2 plus 2. சிறிய வகுப்புகளிலே மாணவர்களுக்கு வரக்கூடிய சோதனை 2 கூட்டல் 2 எவ்வளவு என்று கேட்பதுதான். But you go to higher classes in mathematics, it's very, very difficult problems they give. ஆனால் மேல் வகுப்புகளுக்கு போகும்பொழுது அங்கே உள்ள கணித கணக்குகள் எல்லாம் மிகவும் கடினமாக இருக்கும். Those who have very easy trials in their life, they are actually in a lower class. தங்களுடைய வாழ்க்கையிலே எளிதான சோதனைகள் வருகிறவர்கள் கீழான வகுப்புகளில் தான் இருக்கிறார்கள். Just like in an examination, if you are having a very tough examination, you must be in a higher class. ஒரு தேர்வை போலவே கடினமான தேர்வு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் மேலான வகுப்பில் இருக்கிறீர்கள். Because God determines what should be the strength of trial that you are to face. நீங்கள் சந்திக்க வேண்டிய சோதனையுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை தேவன் தான் தீர்மானிக்கிறார். He sees your ability and gives you a trial only according to that ability. உங்களுடைய திறமையை அவர் பார்க்கிறார், அந்த திராணிக்கு தக்கதான ஒரு சோதனை தான் உங்களுக்கு தருகிறார். It's like, when a family is traveling in a train. ஒரு குடும்பம் ரயிலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 4 or 5 children. 4-5 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு. And father and mother. அப்பா அம்மா. And I see that sometimes in a railway platform. ரயில்வே
பிளாட்ஃபார்ம்லயே நான் சில சமயத்துல இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்திருக்கிறேன். All of them are carrying some type of bag or suitcase. எல்லாருமே பார்த்தா ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் அல்லது பைய தூக்கி கொண்டு போவார்கள். But it's all according to their age. ஆனா அந்த பையெல்லாம் பையினுடைய அளவெல்லாம் அவனுடைய வயதுக்கு ஏற்றாற் போல இருக்கும். The man will be carrying the heavier suitcase. அந்த குடும்பத்தின் தலைவன் மிகவும் கனமான சூட்கேஸை தூக்கிக் கொள்வார். The wife will be carrying another little lighter than that. அதை விட கொஞ்சம் பாரம் குறைவா இருக்கக்கூடிய சூட்கேஸை மனைவி தூக்கிக் கொள்வார்கள். And the children all the way down to the smallest one will be carrying according to their ability. அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றாக கடைக்குட்டி வரைக்கும் அவர்கள் தங்களுடைய திராணிக்கு தகுந்தவாறு பையை தூக்கிக் கொள்வார்கள். The father decides which bag each person should carry. யார் யார் எந்தெந்த பையை தூக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அப்பா. He will never allow that small child to carry such a heavy suitcase because he cannot carry it. அந்த கடைக்குட்டி பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த பிள்ளை தன்னால் சுமக்க முடியாத சூட்கேஸை தூக்க முடியாத சொல்ல மாட்டார். So we must never think that God has given me too heavy a suitcase. I cannot lift it. ஆகவே என்னால தூக்க முடியாத பாரமான சூட்கேஸை ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. Then we have to say according to this verse, God is unfaithful. அப்படியானால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன சொல்ல வேண்டும்? தேவன் உண்மை அற்றவராய் இருக்கிறார். That is blasphemy. அது தூஷணம். Don't ever say that. எப்பொழுதுமே அப்படி சொல்ல வேண்டாம். Say, Lord, I need more grace. ஆண்டவரே எனக்கு அதிகமான கிருபை தேவை என்று சொல்லுங்கள். But I don't believe this trial is too much for me. ஆனால் இந்த சோதனை என்னால் தாங்க முடியாதது என்று நான் நம்ப மாட்டேன். Say that till the end of your life. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரையும் தான் அப்படி சொல்லுங்கள். Not because I'm saying it. நான் சொல்லுகிறதுனாலே நீங்கள் சொல்ல வேண்டாம். Because the Holy Spirit says this is the proof of God's faithfulness. இதுதான் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதனுடைய அத்தாட்சி என்று வேதம் சொல்லுகிறது. Two things. இரண்டு காரியங்கள். First of all, he will not allow you to be tested beyond your ability. முதலாவதாக உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். And secondly, even when he does give you a trial, he'll give you strength to face it. அப்படியே ஒரு சோதனை உங்களுக்கு கொடுத்தால் அதை சந்திக்க முடியாத பலனையும் திராணியும் அவர் உங்களுக்கு தருவார். Even the great apostle Paul, he got a thorn in his flesh, we read in 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 12 என்ன வாசிக்கிறோம்? மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. And when he asked the Lord to remove it, ஆண்டவரே இதை நீக்கி விடும் என்று தேவனிடத்தில் கேட்கிறார். the Lord said no. ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். Does God answer every prayer? தேவன் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறாரா? Yes. ஆம். Sometimes the answer is yes, sometimes the answer is wait, sometimes the answer is no. சில சமயத்திலே அவருடைய பதில் ஆம், சில சமயத்திலே காத்திரு, சில சமயத்திலே இல்லை. Supposing a little son of mine comes to me and asks me for something. என்னுடைய மகன் என்னிடத்திலே வந்து ஒன்றை கேட்கிறான். And I say no. நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன். Can he go and say, my father never gave me an answer? எங்க அப்பா பதிலே கொடுக்கவில்லை என்று அவன் போய் சொல்ல முடியுமா? Of course I gave him an answer. நான் அவனுக்கு ஒரு பதில் கொடுத்தேன் தான். The answer was no. இல்லை என்ற பதில். So when God says no, that is also an answer. ஆகவே தேவன் இல்லை என்று உங்களுக்கு பதில் கொடுத்தாலும் அதுவும் ஒரு ஜெபத்திற்கு பதில் தான். He doesn't say yes to everything. எல்லா காரியங்களுக்கும் அவர் ஆம் என்று சொல்ல மாட்டார். If your 5-year-old asks you for 10,000 rupees, you're going to say no. உங்களுடைய 5 வயது மகன் வந்து 10,000 ரூபாய் எனக்கு கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் இல்லை என்று சொல்லுவீர்கள். That is an answer. அதான் பதில். It's an answer of love. அது அன்பின் பதில். And when you ask God for something and God says no, நீங்கள் தேவனிடத்திலே ஒன்றை கேட்கிறீர்கள், ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் he has answered you. The answer of love is no. அவர் உங்களுக்கு பதில் அளித்து விட்டார். அந்த அன்பின் பதில் மறுப்பு இல்லை என்பது. I often say the answer to God's answer to prayers are like the traffic light. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற காரியம் ஒரு டிராபிக் லைட்டை போல. You know, in the road junctions, you see the three lights, red, yellow, and green. சிவப்பு, மஞ்சள், பச்சை 3 நிறங்களை நீங்கள் பார்க்கலாம். God's answers to prayer are like that. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதும் அப்படித்தான் இருக்கிறது. You ask him any request. எந்த வேண்டுதலையும் கேளுங்கள். One light will burn. ஏதாவது ஒரு விளக்கு எரியும். Red. சிவப்பு. No, I can't give you that. இல்லை, உனக்கு நான் தர முடியாது. Or yellow. அல்லது மஞ்சள். I'll give it to you, but not now. You got to wait. உனக்கு நான் கொடுக்கிறேன், ஆனால் இப்பொழுது அல்ல, நீ காத்திருக்க வேண்டும். That's like telling the traffic, you can go, but you have to wait now, not yet. அந்த டிராபிக் ரோட்ல நிற்கும் பொழுது நீங்கள் போகலாம், ஆனால் இப்பொழுது வேண்டாம், கொஞ்சம் காத்திருங்கள். Or the third answer is yes, green. Here it is. I'll give it to you. அல்லது பசுமை நிறம்,
இந்தா பெற்றுக்கொள், இதான் என்னுடைய பதில். So never again say, God did not answer my prayer. ஆகவே என் ஜெபத்துக்கு தேவன் பதிலே கொடுக்கவில்லை என்று ஒரு காலம் சொல்ல வேண்டாம். Say, God answered my prayer. His answer was no. ஆண்டவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், அந்த பதில் இல்லை என்பது என்று சொல்லுங்கள். Thank you, Lord. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. That red light saved you from an accident. ஏனென்றால் அந்த சிவப்பு விளக்கு உங்களை ஒரு விபத்திலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறது. If you ride past the red light, you'll have an accident with another scooter coming from that side. நீங்கள் சிவப்பு விளக்கு எரிந்த பிறகும் நீங்கள் அந்த ரோட்டை கடந்து போவீர்கள் என்று சொன்னால் இன்னொரு ஸ்கூட்டர் வந்து உங்களை மோதி விபத்துக்குள்ளாவீர்கள். So God also stops you to prevent an accident in your life. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை தவிர்ப்பதற்காக தேவன் சிவப்பு விளக்கு காட்டுகிறார். There are numerous things in my life God never gave me. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை தேவன் எனக்கு கொடுக்கவில்லை தான். His answer was no. அவருடைய பதில் இல்லை என்பது. Many times his answer was wait. அநேக சமயங்களில் அவர் கொடுக்கக்கூடிய பதில் காத்திரு. I remember when some religious people took me to court because they did not like what I preached. சில மத சம்பந்தமான நபர்கள் நான் பிரசங்கித்தை பிடிக்காதபடினாலே என்னை வழக்கு மன்றத்திற்கு கொண்டு சென்றார்கள். And I used to pray, Lord, stop this, finish this. ஆண்டவரே இது நின்று போகட்டும், சீக்கிரமா இந்த கேஸ் முடியட்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். Nothing happened for 10 years. 10 ஆண்டுகளாக ஒன்றும் நடக்கவில்லை. They took me all the way to the Supreme Court. அவர்கள் என்னை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இழுத்துச் சென்றார்கள். With an expenditure of lakhs of rupees. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு. To lawyers. வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை. The Lord said, wait. ஆண்டவர் காத்திரு என்று சொன்னார். Yellow light. எப்பொழுது பார்த்தாலும் ஜெபத்திற்கு மஞ்சள் விளக்குதான். After 10 years without my doing anything, it suddenly became green. 10 ஆண்டுகள் கழித்து நான் ஒன்றுமே செய்யவில்லை, திடீரென அந்த விளக்கு பச்சை நிறமாய் மாறிவிட்டது. But in all those 10 years, I became a little more like Jesus. ஆனால் அந்த 10 ஆண்டுகளிலே நான் கொஞ்சம் இயேசுவை போல மாறினேன். I learned to love people who took me to court. என்னை வழக்கு மன்றத்திற்கு இழுத்துச் சென்றவர்களை நேசிக்க கற்றுக்கொண்டேன். I learned to love people who made me spend such a lot of money. இப்படி அநேக பணம் செலவாவதற்கு காரணமாக இருந்தவர்களை நான் நேசிக்க முடிந்தது. And I love them even today. இன்றைக்கும் நான் அவர்களை நேசிக்கிறேன். What is God trying to teach us through every situation? எல்லா சூழ்நிலைகள் மூலமாகவும் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? I want to bring you back, my child, to my original purpose for Adam. ஆதாமுக்கென்று நான் வைத்திருந்த அந்த ஆதி திட்டத்திற்கு உன்னை கொண்டு வர விரும்புகிறேன் மகனே. That my image will be seen in the way you talk and the way you behave. நீ பேசுகிற விதத்திலே, நடந்து கொள்கிற விதத்திலே என்னுடைய சாயல் வெளிப்பட வேண்டும். In the way you deal with people. நீ ஜனங்களோடு கூட இடைபடுகிறாய் அந்த விஷயத்திலே. And I know in my case that education is not yet complete. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த கற்றல் இன்னும் முடியவில்லை. I can say it is complete only when I have become 100% like Jesus. நான் 100% கிறிஸ்துவை போல மாறும் பொழுதுதான் இது முடிந்து விட்டது என்று சொல்ல முடியும். That's still, I got a long way to go. இன்னும் அதற்கு நீண்ட பயணம் இருக்கிறது. But that is the passion of my life. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வாஞ்சியா இருக்கிறது. There must be no corner of my heart where there is no love. அன்பில்லாத எந்த ஒரு மூலை முடுக்கும் என்னுடைய இருதயத்திலே காணப்படக்கூடாது. Lord, bring me into situations where you show me some area where there's some lack of love. I want to cleanse it away. அன்பு தாழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று ஆண்டவரே எனக்கு காண்பித்து விடும் ஆண்டவரே, அப்பொழுது நான் என்னை சுத்திகரித்துக் கொள்வேன். How many of you will join me in that prayer? இந்த ஜெபத்தில் எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கொள்வீர்கள்? Lord, please show me any corner of my heart where I don't have love for somebody. ஆண்டவரே, யாரோ ஒருவரிடத்திலே அன்பில்லை என்று சொல்லக்கூடிய இருதயத்தின் மூலை பகுதி இருந்தால் எனக்கு காண்பியும் ஆண்டவரே. See, your heart is such that even your wife or your husband does not know what is there. உங்களுக்கு இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி உங்களை கணவனோ மனைவியோ கூட கண்டுபிடிக்க முடியாது. I can only see your outward behavior and may think you're a very loving person. மேலே உள்ளதான குணாதிசயங்களை நடத்திய மட்டுமே நான் பார்த்து நீங்கள் அன்புள்ள மனிதன் என்று சொல்ல முடியும். But God sees your heart. ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். And he wants to make that heart flooded with his love. அந்த இருதயமானது அன்பினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். I was thinking the other day மற்ற நாளிலே நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் that like rupees is the currency in India. இந்தியாவிலே ரூபாய் தான்
நாணயமாய் இருக்கிறது, காசாய் இருக்கிறது. Love is the currency of heaven. இப்பொழுது பரத்திற்குரிய நாணயம், அன்புதான் பரத்திற்குரிய நாணயம், அன்புதான் பரத்திற்குரிய நாணயம். Love is the currency of heaven. அன்புதான் பரத்திற்குரிய காசாய் இருக்கிறது. You have a lot of rupees here on earth. You're a rich person on earth. பூமியிலே உங்களுக்கு நிறைய பணம் இருக்கிறதா? நீங்கள் பூமியிலே பணக்காரர். If you want to be rich in heaven, you must have a lot of love. நீங்கள் பரலோகத்திலே ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டுமானால் அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். You know how people work hard so much here on earth to make more and more money to increase their bank account. தங்களுடைய வங்கியிலே உள்ளதான பணம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவாய் அதிகமாய் உழைக்கிறார்கள் இந்த பூமியிலே. And they become very happy then they've made some more money somewhere. எங்கேயோ இன்னும் கொஞ்சம் அதிகம் பணம் சம்பாதித்துட்டோம் என்பதற்காக சந்தோஷப்படுகிறார்கள். Or they get an increment in their pay and they are so happy. அல்லது சம்பள உயர்வு கிடைத்து விட்டது ஆகவே சந்தோஷப்படுகிறார்கள். Or they are about to retire and they get an extension for another 3-4 years and they are so happy. I can make some more money. இப்பொழுது ரிட்டையர் ஆகி விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 2-3 ஆண்டுகள் தள்ளி போய்விட்டது. இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், அதிக சந்தோஷம். That's all right for the unbelievers. அவிசுவாசிகளுக்கெல்லாம் இது சரிதான். But what should your attitude be as a believer? ஆனால் விசுவாசியா இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்விதமான மனப்பான்மை இருக்க வேண்டும்? Have I increased in the currency of heaven in my life? பரலோக காசா இருக்கக்கூடிய அன்பிலே நான் என் வாழ்க்கையிலே பெருகி இருக்கிறேனா? You know, there's an interesting verse in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே சுவாரஸ்யமான ஒரு வசனம் இருக்கிறது. I don't want you to look at it now. அதை இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. It's the last verse of Ecclesiastes 2. பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். That God has given sinners the task of keeping on collecting money on the earth. பாவிகள் துன்மார்க்கருக்கு பணம் சேர்க்கக்கூடிய வேலையை வைத்து விட்டார். That's a job he has given to sinners. அந்த வேலையை பாவிகளுக்கு துன்மார்க்கருக்கு கொடுத்திருக்கிறார். Keep on collecting and gathering money. அவர்கள் பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். But he has given us the job of becoming more loving. ஆனால் நமக்கு அதிக அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும் என்கிற வேலையை வைத்து போயிருக்கிறார். I'll tell you one more thing. There's only one thing that prevents us from growing in love. அன்பிலே நாம் வளர்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் தடையாயிருக்கிறது. That is what I call the strong self-will. அதுதான் நான் அழைக்கிறேனே வலிமையான சுயசித்தம். Why do a husband and wife fight? ஏன் கணவனும் மனைவியும் சண்டை போடுகிறார்கள்? Strong self-will. வலிமையான சுயசித்தம். Nobody is willing to fall into the ground and die. யாருமே தரையிலே விழுந்து மரிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. Nobody is willing to yield their will. யாருமே தங்களுடைய சித்தத்தை விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. You come with your strong will, I will come with my strong will. நீ உன்னுடைய வலிமையான சித்தத்தோடு வா, நான் என்னுடைய வலிமையான சித்தத்தோடு வருகிறேன். You know how Jesus lived on earth? இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்று தெரியுமா? We saw that he learned obedience. நாம் பார்த்தோம், அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Here it tells us how he learned obedience. அவர் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று இங்க வாசிக்கிறோம். John chapter 6 யோவான் 6ஆம் அதிகாரம் verse 38. 38ஆம் வசனம். I came from heaven never to do my own will. நான் என் சுய சித்தத்தை செய்வதற்காக நான் வரவில்லை, but to do the will of my Father. பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன். He says that's why I came from heaven. அவர் சித்தத்தை செய்வதற்காக நான் இதற்காகவே வந்தேன் என்று சொல்கிறார் பரத்திலிருந்து. We say he came from heaven to die for the sins of the world. அவர் உலகத்தின் பாவத்திற்காக மரிக்கும்படியாக வந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். But that was only one part of this, not doing his own will. ஆனால் தன்னுடைய சித்தத்தை செய்யவில்லை என்பதனுடைய ஒரு பகுதிதான், சின்ன பகுதிதான் அது. If you look at the whole of Jesus' life, it was not dying for the sins of the world, it was never doing his own will. இயேசுவின் முழு வாழ்க்கையும் நீங்கள் பாருங்கள், அவருடைய நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்பது காட்டிலும் தன்னுடைய சொந்த சித்தத்தை அவர் செய்யவில்லை என்பதுதான் அதனுடைய முழுமை. Dying on the cross was one part of that. சிலுவையிலே மரிப்பது என்பது அதில் ஒரு பகுதி தான். This is how he learned obedience. இப்படித்தான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And he says, follow me. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னை பின்பற்றி வா. You can learn obedience. நீயும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலாம். And your heart can once again reflect what God originally purposed for man. ஆதியிலே தேவன் மனிதனுக்காக என்ன திட்டம் கொண்டாரோ அதை உன்னுடைய இருதயமானது இப்பொழுது பிரதிபலிக்க முடியும். And one of the first steps in this education, இந்த
கற்றலிலே நாம் எடுக்கக்கூடிய முதல் படி என்னவென்றால் is what I've been emphasizing again and again for the past many weeks. பல வாரங்களாக மீண்டும் மீண்டுமாய் நான் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம். Forgive everyone. ஒவ்வொருவரையும் மன்னித்து விடுங்கள். Whatever anybody's got anything against if anybody's got anything against you, forgive him. யார் எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் கொண்டிருந்தாலும் மன்னித்து விடுங்கள். Because if you don't forgive, நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் not only God won't forgive you, தேவன் உங்களை மன்னிக்காதிருப்பது மட்டுமல்ல, but Satan will get an advantage in your life. சாத்தானுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இடம் கிடைத்துவிடும். See 2 Corinthians chapter 2. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். How does Satan get an advantage in your life? சாத்தானுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இடம் கிடைக்கிறது? When you don't forgive somebody. நீங்கள் ஒருவரை மன்னிக்காதிருக்கும் பொழுது. 2 Corinthians 2 verse 10 and 11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10லே வாசிக்கிறோம். Paul says, I forgive. நான் மன்னிக்கிறேன். So that verse 11, Satan does not take advantage of us in any way. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்கிறேன் என்று சொல்கிறார். If you have not forgiven anybody, நீங்கள் யாரையாவது மன்னிக்கவில்லை என்றால், I want to tell you that Satan has taken advantage of you. சாத்தான் உங்களை மோசமாக்கி விட்டான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Satan has got power over every one of you who has not forgiven somebody. நீங்கள் யாரையாவது மன்னிக்காதிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொரு மீதும் சாத்தானுக்கு வல்லமை கிடைத்து விட்டது. You may think somebody has done you some terrible harm. How can I forgive him? இன்னார் எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்து விட்டார், எப்படி நான் அவரை மன்னிக்க முடியும் என்று நீங்கள் எண்ணலாம். Treated me so badly. என்னை மிகவும் வலிமையாக ஏமாற்றி விட்டானே இவன் என்று எண்ணலாம். Or he did so much harm to my family or to my children. அல்லது என்னுடைய குடும்பத்துக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எவ்வளவோ தீங்கு செய்து விட்டார் இவர். And you don't forgive him? நீங்கள் அவரை மன்னிக்கவில்லையா? Then the devil has taken advantage of you also. அப்படியானால் சாத்தானும் உங்களை தனக்கு சாதகமாக அவன் எடுத்துக்கொண்டான் என்று அர்த்தம். There's a saying in English, a proverb which says killing 2 birds with 1 stone. 2 மாங்காய் ஒரே கல்லில் அடிப்பது என்று தமிழில் அதற்கு இணையான ஒரு பழமொழி. ஆங்கிலத்தில் 2 பறவைகளை ஒரு கல்லில் அடிப்பது என்று. Okay, we'll use the Tamil proverb. Usually you throw 1 stone, you get only 1 mango. நாம் தமிழ் பழமொழி எடுத்துக்கொள்வோம். ஒரு கல்லை எடுத்து எறிந்தால் ஒரு மாங்காய் தான் கீழே விழும் வழக்கமாக. But to get 2, that is a tremendous thing. ஆனால் ஒரு கல்லில் 2 மாங்காய் கிடைத்து விட்டால் அது பெரிய காரியம். So how does the devil get 2? பிசாசுக்கு எப்படி 2 கிடைக்கிறது? In English it is called killing 2 birds with 1 stone. ஆங்கிலத்திலே ஒரே கல்லிலே 2 பறவைகளை சாகடிப்பது. That's more difficult than knocking down 2 mangoes. 2 மாங்காய் அடிப்பதை காட்டிலும் 2 பறவைகளை ஒரே கல்லிலே கொல்லுவது என்பது கஷ்டம். Because the mangoes don't fly away, the birds will fly away. மாங்காய் பறப்பதில்லை, ஆனால் குருவிகள் பறந்துவிடும். So how does the devil kill 2 birds with 1 stone? நம்மிலே சிலரை அவர் ஒரு கல்லை வைத்து 2 குருவிகளை கொன்று விடுகிறான். I'll explain to you. நான் அதை விளக்கி சொல்கிறேன். He throws 1 stone at 1 person, that person does something evil to you. அவன் ஒரு கல்லை எடுத்து ஒரு நபர் மேல் எறிகிறான், அந்த நபர் உங்களுக்கு ஒரு தீமையை செய்கிறார். That is the result of Satan throwing a stone at him. இதுதான் சாத்தான் ஒரு கல்லை எடுத்து அடிப்பதற்கு அதனுடைய விளைவு. Satan does not throw any more stones. இனிமேலும் வேறு கல்லுகளை அவன் எரிய தேவையில்லை. That fellow has fallen into sin by hurting you. உங்களுக்கு தீமை செய்வதனாலே அவர் பாவத்தில் விழுந்து விட்டார். Now you get so angry with him, you don't forgive him. இப்பொழுது நீங்கள் அவரை மன்னிக்கவில்லை, நீங்களும் பாவத்தில் விழுந்து விடுகிறீர்கள். So you also fall into sin. நீங்களும் பாவத்தில் விழுகிறீர்கள். But how did that happen? The devil did not throw a second stone at you. ஆனால் பிசாசு உங்கள் மீது 2வது கல்லை வீசவில்லை. எப்படி நீங்கள் விழுந்தீர்கள்? He only threw 1 stone. அவன் ஒரு கல்லை மட்டுமே எறிந்தான். But with that 1 stone, he made that person fall into sin, and he made you also fall into sin. அந்த ஒரு கல்லிலே அவரை பாவத்திலே விழ வைத்து விட்டான், உங்களையும் பாவத்திலே விழ வைத்து விட்டான். That's the danger of not forgiving other people. மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதனுடைய அபாயம் இதுதான். All knew that. பவுலுக்கு அது தெரியும். So he said, I don't want Satan to take any advantage of me, so I'm going to forgive. சாத்தானா நான் மோசப்போக்க விரும்பவில்லை, ஆகவே நான் மன்னிக்க போகிறேன் என்று சொன்னார், மன்னிக்கிறேன் என்று சொன்னார். You know, the thing that is known as the Lord's Prayer, our Father who art in heaven, hallowed be thy name. ஆண்டவருடைய ஜெபம் என்று சொல்லக்கூடிய ஜெபத்தை அறிந்திருக்கிறீர்கள். பரமண்டலத்தில் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. It's actually not the Lord's Prayer. The Lord's Prayer is in John 17. This is the disciples' prayer. நாம் சொல்லப்போனால் ஆண்டவருடைய ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது சீஷருடைய ஜெபம் என்று சொல்ல வேண்டும்.
But this disciples' prayer in Matthew 6 is even if we don't repeat it, the spirit of it must be there every day in our lives. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சீஷனுடைய ஜெபத்திலே அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லாவிட்டாலும் கூட அந்த ஜெபத்தினுடைய ஆவி நம்மை பற்றிக் கொள்ள வேண்டும். It's not a weekly prayer. அது வாரந்தோறும் செய்யக்கூடிய ஜெபம் அல்ல. I'll tell you why. ஏன் என்று சொல்லுகிறேன். Because one of the things prayers request is give us this day our daily bread. ஏனென்றால் இந்த ஜெபத்திலே ஒரு வரி எப்படி வருகிறது என்று சொன்னால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Matthew 6:11. மத்தேயு 6:11. And you all know that. We all know this prayer. நம்ம எல்லாரும் இந்த ஜெபத்தை அறிந்திருக்கிறோம். So every day, ஒவ்வொரு நாளும் I must have, even if I don't pray it literally, that must be my attitude. எழுத்தின்படியாக நாம் இந்த ஜெபத்தை செய்யாவிட்டாலும் இதுதான் என்னுடைய மனப்பான்மையா இருக்க வேண்டும். Lord, the food you give me today is from you. Please give me. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஆகாரம் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே, உமக்கு நன்றி. That's why we pray when we eat food. ஆகவேதான் நாம் ஜெபிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது ஜெபிக்கிறோம். And the next statement after that is, அதற்கு அடுத்து வரக்கூடிய வாசகம் என்னவென்றால், forgive us as we have forgiven other people. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். That is also daily. அதுவும் தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியம். So I see that must be our attitude every day towards every person. ஆகவே ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு நபர் மீது நமக்கு இவ்விதமான மனப்பான்மையே இருக்க வேண்டும், மனநிலை. As soon as even if you hear somebody's done something against you, you say forgiven. யாராவது உங்களுக்கு விரோதமாக ஒன்றை செய்து விட்டார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே மன்னித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். I developed that habit. நான் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். Somebody would come and tell me, Brother Zach, you know so and so is saying some things against you. யாராவது இடத்துல வந்து சொல்வார்கள், சகோதரர் ஜாக் அவர்களே இன்னார் இந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக இப்படி எல்லாம் சொன்னார்கள். Somebody wrote this against you in some magazine. சில பத்திரிகையிலே உங்களுக்கு விரோதமாக இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறார்கள். I say, Lord, I've never met that person. I don't know who he is, but he's forgiven. ஆண்டவரே, நான் அந்த நபரை சந்தித்ததில்லை, யாராக இருந்தாலும் சரி நான் அவரை மன்னிக்கிறேன். Keep that attitude. இந்த மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். This is one very important part of having our heart filled with the love of God. நம்முடைய இருதயமானது அன்பினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லுவதிலே இது ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. So remember, love is the currency of heaven. ஆகவே பரலோகத்தின் நாணயம் அன்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். You are not as rich as your bank account is, but you are as rich as you have the love of God in your heart. நீங்கள் எவ்வளவு பேங்க்ல உங்களுக்கு பணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ்வர்யவான் என்பது போய், அப்படி அல்ல, எந்த அளவுக்கு அதிகமாக அன்பிலே நிறைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்கள். As much as you can forgive others, எந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ மற்றவர்களை, as much as you can be patient with others, எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவரிடத்திலே பொறுமையா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ்வர்யவான். and there's only one way to live this life. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. Every day you must say, Lord, fill me with your Holy Spirit. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிறைத்திரளும். Let the love of God flood my heart. ஆண்டவரே, தேவ அன்பு என் உள்ளத்தை நிறைக்கட்டும். You husbands, pray like that, that you love your wife like that. கணவன்மார்களே, உங்கள் மனைவியை நீங்கள் அப்படி நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். Even if she's an evil woman. அவர்கள் ஒரு பொல்லாத ஸ்திரியா இருந்தாலும் சரி. You wives, pray that God will fill your heart like that with love for your husband. மனைவிமார்களே, உங்கள் இருதயத்தை தேவன் கணவன் மீது உள்ள அந்த அன்பினாலே அப்படி நிரப்புவார் என்று ஜெபியுங்கள். Even if he's a inconsiderate husband who doesn't care about your problems. உங்களுடைய பிரச்சனையை குறித்து கண்டுகொள்ளாத கரிசனையற்ற கணவனாக இருந்தாலும் பரவாயில்லை. Lord, fill my heart with love. ஆண்டவரே, என் உள்ளத்தை அன்பினாலே நிரப்பும். That does not mean you cannot correct him. The Lord corrects those whom he loves. தேவன் நேசிக்கிறவர்களை சிருஷ்டிக்கிறார். ஆகவே நீங்கள் நேசிக்கிற அப்படினாலே யாரையும் திருத்த முடியாது என்று அர்த்தம் அல்ல. No, we have to correct one another. நாம் ஒருவரை திருத்த வேண்டும் தான். I correct my children because I love them. என் பிள்ளைகளை திருத்துகிறேன் என்றால் நான் அவர்களை நேசிக்கிறேன். I have no responsibility for the children walking on the road. That's why I don't go and correct them. ரோட்ல போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது எனக்கு இந்த பொறுப்பில்லை. ஆகவே நான் அவர்களை போய் திருத்துவதில்லை. So don't misunderstand love. ஆகவே அன்பை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். Love doesn't mean you see somebody doing something wrong and you keep quiet. யாராவது தவறு செய்வதை பார்த்தால் அமைதியாக இருந்து விடுவதுதான் அன்பு என்று எண்ண வேண்டாம். That's not love, that's hatred. அது அன்பு அல்ல, அது பகை. If you love that person, you help that person to do it right. நீங்கள் அந்த நபரை நேசித்தால் அவர் சரியாய் காரியங்களை செய்வதற்கு உதவி செய்யுங்கள். Jesus is the perfect example of love. இயேசுதான் அன்புக்கு பரிபூரண உதாரணமாய் இருக்கிறார்.
Study the life of Jesus, how he treated people. இயேசு ஜனங்களை எப்படி நடத்தினார் என்று அவருடைய வாழ்க்கையை குறித்து படியுங்கள். When you read the Bible, say, Lord, I want to see Jesus in the Bible. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே இயேசுவை இந்த வேதத்திலே பார்க்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். And fill me with the Spirit to make me love like he did. ஆண்டவரே இயேசுவை போல மக்களை நேசிக்க உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று கேளுங்கள். Lord, make me rich in love in my home. ஆண்டவரே என் குடும்பத்திலே என் அன்பிலே ஐஸ்வர்யவானாய் மாற்றும். Make me rich in love in my church. சபையிலே ஆண்டவரே அன்பிலே என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, it's so easy to understand these things in our head. இந்த காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய மூளை அறிவிலே விளங்கிக் கொள்வது மிகவும் எளிது ஆண்டவரே. Help us to experience the reality in our hearts. ஆண்டவரே உண்மை யதார்த்தத்தை ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களிலே அனுபவிக்க உதவி செய்யும். Thank you for this meeting. இந்த கூட்டத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for taking us through it despite all the interruptions. ஆண்டவரே இடையூறுகள் எவ்வளவு வந்தாலும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த காரியங்களை செய்து முடிக்க கிருபை செய்தரே உமக்கு நன்றி. Bless everyone who heard the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. I pray in Jesus' name it will bring fruit in their lives. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே இது கனியை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And in their homes. குடும்பங்களிலேயும் ஆண்டவரே. And also in the children. பிள்ளைகளிடத்திலேயும் ஆண்டவரே இது கனியை கொண்டு வர வேண்டும். Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். Thank you, brothers and sisters, for listening patiently. சகோதர சகோதரிகளே, பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அப்படினாலே உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். God bless you all. தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.